குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். B. Sudarshan Reddy Garu as their joint candidate. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நல குறைவு உள்ளிட்ட காரணங்களால் தனது பதவியை கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை அறிவித்த தேர்தல் ஆணையம் போட்டி இருந்தால் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவித்தது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டுள்ளார். ஒருமித்த கருத்துடன் எதிர்க்கட்சிகளும் சி.பி. ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்ய ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரை தொடர்பு கொண்டு ஆதரவு திரட்டினார். இருப்பினும் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளரை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வந்தது. இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கான ரேஸில் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் எம்பி உள்ளிட்டோர் பெயர்கள் அடிபட்டன. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உள்ள மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் அலுவலகத்திலும் டெல்லியில் உள்ள அவரது வீட்டிலும் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர் பேச்சுவார்த்தைக்கு பின் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சுதர்சன ரெட்டியை இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்யப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சித்தாந்த ரீதியான போட்டி என்றும் பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து சுதர்சன் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டதாகவும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா ஆகியோர் தெரிவித்தனர். இன்று இருக்கக்கூடிய பாஜக இந்துத்துவ அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால அவரை எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம். It depends upon all the political leaders, party leaders have decided. They have analyzed in every aspect and then they have come with the decision of this candidate. நாளை மறுதினத்துடன் வேட்புமனு தாக்கலுக்கான காலம் நிறைவு பெறும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதே நேரம் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன ரெட்டி நாளை இறுதி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். இதையொட்டி டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களை சி.பி. ராதாகிருஷ்ணன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதேபோல இந்தியா கூட்டணி எம்பிக்களை சுதர்சன ரெட்டி இன்று சந்தித்து பேசுகிறார்.